புத்தளம் ஜாகிரா கல்லூரியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. The success of a school is not just the exam results. ஒரு பாடசாலையின் வெற்றி என்பது பரீட்சை முடிவுகளில் மாத்திரம் தங்கியுள்ள விடயமல்ல. இன்னும் பல விடயங்கள் உள்ளன. எந்த ஒரு நிறுவனமும் நன்றாக கற்பித்து பிள்ளைகளை பரீட்சையில் சித்தியடைய செய்ய முடியும். எனினும் பிள்ளைகளின் கல்வி முழுமையடையாது. அதற்கு வேறு செயற்பாடு அவசியமாகும். இணைப்பாடுவதான செயற்பாடுகள், விளையாட்டு, சங்கீதம் போன்ற விடயங்கள் ஒரு சிறந்த பிரஜையை உருவாக்குவதற்கு அத்தியாவசியமாகும். பரீட்சையில் சித்தியடைவதால் மாத்திரம் அது நிகழாது. எனவே பெற்றோர் தீர்மானம் மேற்கொள்ளும் போது அது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். So parents also have to understand when they are making choices. பின்னர் பிரதமர் நேற்று மாலை புத்தளம் விஞ்ஞான கல்லூரிக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். You are working with human beings and you have to have that humanity in you if you are to be a good doctor. Engineer කෙනෙක් වුණත් එහෙමයි. ஒரு பொறியியலாளராக இருந்தாலும் அவ்வாறு தான் அல்லவா? வீடுகள், பாலங்கள் மற்றும் வீடுகளை நிர்மாணிப்பது மனிதர்களுக்காகவே. எனவே மனித உறவுகள் உரிய முறையில் இல்லாவிட்டால் அல்லது மனிதாபிமான தொடர்புகளை சிறப்பாக கொண்டிராத பொறியியலாளர்களால் எமக்கு எந்த பயனும் இல்லை. அவ்வாறான பொறியியலாளர்களே பயன்படுத்த முடியாத பாலங்களையும் பயன்படுத்த முடியாத கட்டிடங்களையும் உருவாக்குகிறார்கள். சரிதானே? எனவே எமக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவை போலவே அழகியலை ரசிக்கக்கூடிய மனிதாபிமான பண்புகளை கொண்ட மனித உறவுகளை சரியாக பேணக்கூடிய சந்ததியினரே, பிரஜைகளே எமக்கு தேவை. நாம் தற்போது புதிதாக வரும் உபகரணங்கள் தொடர்பில் கற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். அதனுடன் தொடர்புடைய விடயங்களை கற்க வேண்டும். வேர்னிய கலிபர் மூலம் கணக்கிட்டுக் கொள்கின்றோம். அது தொடர்பிலான அறிவை பெறுகின்றோம். எனினும் நாம் சமூகத்திற்கு செல்கின்ற போது அங்கு புதிய உபகரணங்கள் காணப்படுகின்றன. எனவே புதிய உபகரணங்கள் தொடர்பில் கற்பதினால் சமூகத்திற்கு செல்லும் போது எவ்வாறான விடயங்கள் உள்ளன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நவீனமயப்படுத்தப்பட்ட புதிய உபகரணங்கள் தொடர்பில் கற்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அது மிகவும் பயனுள்ளதாக அமையும். அது சரி என்று நினைக்கின்றேன். பாடத்திட்டம் புதிதாக மாற்றப்பட வேண்டும். கற்றல் விடயங்கள் வேகமாக மாற்றமடையும், நவீனமடையக்கூடும். அதற்கிணையாக பாடசாலைகளில் பாடத்திட்டங்கள் மாற்றமடைய வேண்டும். கற்றல் என்பது விடயங்களை மாத்திரம் கற்றுக்கொள்வதில்லை, எவ்வாறு கற்றுக்கொள்வது என்பதனையும் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி என்பது வெறும் தகவல்களை கற்றுக் கொடுக்கும் ஒன்றாக இருக்க முடியாது. எவ்வாறு தகவல்களை பெற்றுக்கொள்வது, எவ்வாறு ஆய்வுகளை மேற்கொள்வது, எவ்வாறு தங்களுக்கு தேவையான தகவல்களை தாங்களே பெற்றுக்கொள்வது, இவ்வாறான திறன்களை வளர்க்கும் கல்வி முறை இருந்தால் பாடசாலை புத்தகங்கள் பழையதாக இருந்தாலும் அறிவை தேடி செல்லும் ஆற்றல் எம்மிடம் இருக்க வேண்டும். හැකියාව තියෙන්න ඕනේ.